தமிழ்நாடோட 96வது சட்டமன்ற தொகுதி திருச்செங்கோடு. இந்த தொகுதியோட வெற்றியை லாரி ஓனர்ஸ், மில் ஓனர்ஸ், போர்வெல் ஓனர்ஸ் டிசைட் பண்ணுவாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, அதுதான் நம்ம திருச்செங்கோடு தொகுதி. இங்க டிஎம்கே திரும்பி கண்டெஸ்ட் பண்ணுவாங்களா, இல்ல ஏடிஎம்கே கம்பேக் கொடுப்பாங்களா, இல்ல டிவிகேயோட ஓட்டோ பர்சன்டேஜ் விக்டரியை டிசைட் பண்ணுமா அப்படின்னு வாங்க பார்க்கலாம். இங்க நடந்த 16 எலெக்ஷன்ஸ்ல ஏடிஎம்கே 7 டைம்ஸ் வின் பண்ணிருக்காங்க. 1977, 1980, 1984, 1991, 2001 and 2006ல. டிஎம்கே 5 டைம்ஸ் வின் பண்ணிருக்காங்க. 1967, 1971 and 1996. காங்கிரஸ் 2 டைம்ஸ் வின் பண்ணிருக்காங்க. 1957 and 1962. டிஎம்டிகே 1 டைம் வின் பண்ணிருக்காங்க. கேஎம்டிகே 1 டைம் வின் பண்ணிருக்காங்க. திருச்செங்கோடோட voters count எடுத்துக்கிட்டோம்னா பிஃபோர் எஸ்ஏஆர் ரிவிஷன் டோட்டல் voters 2,30,704. ஆஃப்டர் எஸ்ஏஆர் ரிவிஷன் deleted entries மட்டுமே 29,757. ஃபைனல் vote count 2,09,47. 2016ல நடந்த எலெக்ஷன்ல ஏடிஎம்கேவை சேர்ந்த பொன் சரஸ்வதி அவர்கள் எம்எல்ஏவா இருந்திருக்காங்க. இப்போ கரண்டா கேடிஎம்கேவை சேர்ந்த ஈஸ்வரன் அவர்கள் எம்எல்ஏவா இருக்காரு. திருச்செங்கோடு தொகுதியில முதலியார், கொங்கு கவுண்டர்கள், நாடார், அருந்ததியினர் உட்பட்ட பல்வேறு பிரிவினர் இந்த தொகுதியில இருக்காங்க. திருச்செங்கோடு தொகுதியை எடுத்துக்கிட்டோம்னா யார் பொட்டன்ஷியல் கேண்டிடேட் அண்ட் யார் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சார்? ஓகே, ஸோ திருச்செங்கோடு தொகுதியை பொறுத்தவரை கரண்ட் எம்எல்ஏவாக இருக்கவர் ஈஸ்வரன் அவர்கள் தான். ஸோ கொங்கு மக்கள் முன்னேற்ற கழகத்தோட இவர் கேஎம்டிக்கு. அதுக்கப்புறமா இப்போது மறுபடியும் டிஎம்கே அலைன்ஸே வந்து டிக்கெட் வந்து கேட்குறாங்க. இப்போ ஏன் அப்படின்னா கேஎம்டிக்கு கொங்கு மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து இப்போதைக்கு திருச்செங்கோடு வேணாம் நம்ம டிசைட் பண்ணிருக்காங்க. ஏன்னா வந்து கடந்த 2 முறையாகவே வந்து டிஎம்கே கொடுக்கறதுனால அங்கே இருக்க கட்சி நிர்வாகிகள் மாற்றி கேட்குறாங்க. ஸோ அதனால் டிஎம்கேல இப்போ இருக்க பொட்டன்ஷியல் கேண்டிடேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வராஜ் அவருக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்றாங்க. ஸோ அவர் தான் ரேஸ்லேயுமே முன்னாடி இருக்காரு. ஸோ மற்ற கேண்டிடேட் வந்து இப்போதைக்கு பெருசாக இது ஆர்வம் காட்டாதனால ஸோ செல்வராஜ் அவருக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. அப்புறம் ஏடிஎம்கே அலைன்ஸில் பார்த்தீங்கன்னா மீண்டும் பொன் சரஸ்வதி. ஸோ அவங்களே வாங்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பட் அவங்க கொஞ்சம் ஆக்டிவ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் மீண்டும் ஆக்டிவ் ஆகிட்டாங்கன்னா அவங்களே வந்து ஒரு நல்ல கேண்டிடேட் தான். ஸோ மக்கள் மத்தியில் நல்ல பரிச்சயமான கேண்டிடேட் தான். ஸோ அவங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. டிவிகேல தான் எல்லாருக்கும் தெரிஞ்சவ XIRS அருண்ராஜ் அவர்கள் டிவிகேவோட கொள்கை பரப்பு செயலாளர். ஸோ ஆல்ரெடி அவர் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டார். 2 மந்த்ஸாக பார்க்கலாம். ஸோ தொகுதியில தான் இருக்காரு. தொகுதியில் ஃபுல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கான தொகுதியை அவரே டிசைட் பண்ணிட்டாரு. இது வரைக்கும் தலைமை அறிவிக்காத பட்சத்தில் அவரே இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சார். இது ஒன் ஆஃப் த ஸ்டார் தொகுதி தான் மாறும். டிவிகேல திரு 4-5 ஃபேஸஸ்ல வந்து ஒன் ஆஃப் த ஃபேஸ் அவரோட ஃபேஸாக தான் இருக்காரு. ஆனால் ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ரெகுலராக அங்கேயும் போயிட்டு இருக்காரு. கிரவுண்ட் லெவலில் பார்த்துட்டு இருக்காரு. இப்போதைக்கு இந்த கேண்டிடேட் தான் வந்து ஒரு இந்த அலைன்ஸ்ல தான் கேண்டிடேட் நிற்க போறாங்க. ஸோ என்டிகே எப்பயும் போல அவங்களும் ஒரு கணிசமான ஒரு 8,000 to 9,000 ஓட்டு பேங்க் வாங்குற அளவுக்கு இப்போ இருக்குது. பட் 26 எவ்வளோங்கன்னு தெரியாது. ஸோ இவங்க தான் இப்போ நிற்க போகிற கேண்டிடேட். இல்லை வெற்றி வாய்ப்பு யாருக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்க ஆஸ் ஆஃப் நோ ரிசல்ட் டிஎம்கே தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ஏன் டிஎம்கேக்கு வெற்றி வாய்ப்பு பார்த்தீங்கன்னா டிஎம்கேல வந்து திருச்செங்கோடு தொகுதி பொதுவாகவே வந்து அந்த கொங்குல எப்போவுமே ஏடிஎம்கேக்கு நிறைய சப்போர்ட் இருக்கும். அங்கே வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ண தொகுதியில் அது ஒரு தொகுதி. ஸோ அங்கே வந்து அர்த்தநாதீஸ்வரர் கோயில் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. அந்த கோயிலில் வந்து இப்போ தான் ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தேர் வந்து டிஎம்கே ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா அந்த தேர் வந்து அதற்கான ஏற்பாடுகள் செஞ்சு பண்ணி இப்போ தேர் வந்து அந்த திருவிழா வந்து சிறப்பாக முடிஞ்சிருக்கு. ஸோ அதை நீங்கள் சர்வே எடுத்தீங்கன்னா தெரியும் மக்களுக்கு வந்து அது பெரிய ப்ராப்பரான வேலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதை மட்டும் மிண்டி அவுட்டர் ரிங் ரோடு. ஸோ இந்த ஒர்க்னா நம்மளாம் வந்து கிடப்பிலே இருந்துச்சு. அதனால ஆஃப்டர் தட் 21 வந்ததுக்கப்புறம் ஸோ ப்ராப்பராக பண்ணதுனால டிஎம்கே வேணால் மக்கள் வந்து ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஸோ எல்லா தொகுதியிலையும் வந்து நம்ம நிறைய பண்ணணும். பட் எல்லா தொகுதியும் ஓட்டாக மாற. பட் இந்த தொகுதியில் அஸ் ஃபார் நோ டேட்டா எடுக்கிறப்போ அந்த தொகுதியில் வந்து ஓட் பேங்க் நிறைய மாறி இருக்கு. ஸோ திருச்செங்கோடுலேயும் அதே திருச்செங்கோடு டிவிகேலையுமே ஓரளவுக்கு திருச்செங்கோடை பொறுத்த வரைக்குமே ஒரு சாலிட் ஓட் பேங்க் இருக்குது. அதனால தான் வந்து அவரே போயிட்டு அந்த இடத்துல கண்டெஸ்ட் பண்ணுற சான்சஸ் இருக்குது. அவங்க கண்டிப்பாக வந்து இந்த டைம் வந்து 3வது இல்லை 2வது இடத்தோட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்து களத்தில் வந்து டிஎம்கே சான்ஸ் கொடுத்தாங்கன்னா ஸோ செல்வராஜுக்கு சான்ஸ் கொடுத்தாங்கன்னா அவரும் நல்ல ஒரு ஒர்க்கர் தான். அவருக்கு கொடுத்தாங்கன்னா நல்லா ஒர்க் பண்ணுவார். இல்லை மறுபடியும் கொங்கு மக்கள் முன்னேற்ற கழகம் அவங்களே கேட்டு வாங்குவாங்க. பட் அவங்க வந்து இந்த டைமில் வந்து வேறு தொகுதி கேட்குற மாதிரி சொல்லி அரசியல் வட்டாரங்க சொல்லிட்டு இருக்காங்க. அஸ் ஆஃப் நோ இப்போதைக்கு இருக்கிற டைம் வரைக்கும் 50-50 தாங்க. ஆனாலும் ப்ராப்பராக ஒர்க் பண்ணால் டிஎம்கே இந்த டைம் வின் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட் டைம் அலைன்ஸ் பண்ண மாதிரி ஏடிஎம்கே சான்ஸ் மிகவும் கம்மி தான். ஏன்னா டிஎம்கே வந்து பண்ண ஒர்க் வந்து ப்ராப்பரான ஒர்க்காக இருக்குது. அதனால ஏடிஎம்கே வந்து இந்த டைம் வந்து அங்கே சான்ஸ் ரொம்ப கம்மி. டிஎம்கே தான் 60% இருக்குது. அது மட்டுமின்றி ஸோ நாமக்கல் டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக வந்து KRN ராஜேஷ்குமார் இருக்கார். அவர் தான் எம்பியாக இருக்கார். அவர் வந்து லாஸ்ட் டைம் 21 எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணலை. ஸோ மாவட்ட செயலாளர் எப்பயுமே மேக்ஸிமம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால 3 தொகுதியுமே இந்த டைம் டிஎம்கே வின் பண்ணது 70% சான்ஸ் இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ திருச்செங்கோடில் அது மட்டுமின்றி நிறைய ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லா தொகுதியும் பண்ணுற ஒர்க்கும் சில டைம் மாறும். பட் இந்த தொகுதியோட ஒர்க் எப்படி மாறுதான் அவங்க பண்ண வேலைப்பாடுகள் திமுகவுக்காக சில ஓட் பேங்க்னு உருவாகி இருக்கு புதுசாக. அதான் இந்த டைம் கிளியராக டிஎம்கே வின் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ டிஎம்கே நின்னா நல்லா ஈஸியாக இருக்கும். கண்டெஸ்ட் அவங்க அலைன்ஸ் இருந்தாலும் டிஎம்கே அதை வின் பண்ணும்.
அதுக்கப்புறம் ஸ்டார் தொகுதி டிவிக்கு வந்து செகண்ட் பிளேஸ் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா அருண் அவர்கள் ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்டாராக இருக்கிறதுனால ஸோ டிவிக்கு ஓட் பேங்க் இருக்கும். ஸோ பொன் சரஸ்வதி கண்டெஸ்ட் பண்ணாலுமே இந்த 3 பேருக்குள்ள மும்முனை எப்படி கண்டிப்பாக நிலவும். இல்லை யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் வரானு இப்போ வரைக்கும் டிஎம்கே வின் பண்ண நிறைய சான்ஸ். திருச்செங்கோடு பகுதியில் யார் வின் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.